friends, welcome back to our channel Minnu's Lifestyles. இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா வந்துட்டு ஒரு ஹேர் கேரோட டிப்போட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு சின்ன இன்கிரிடியன்ட் தான். எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான். சோ என்ன அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சம்மர் டைமில் ஹேர் கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹேரெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ட்ரை ஆகி போயிடும், ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் வந்துட்டு சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட ஹெல்த்துக்காகட்டும் ஹேர்க்காகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் அது. ஸோ அந்த இன்க்ரீடியனை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்த்துட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தெல்லாம் நான் வந்துட்டு தோலெல்லாம் உரித்து கழுகி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டிக்கு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சதைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு நல்லா உங்களால் எந்த அளவுக்கு சதைக்க முடியுமோ அந்தளவுக்கு சதைச்சிட்டு அதோட ஜூஸை மட்டும் நம்ம வந்துட்டு தனியாக எடுத்துக்கணும். ஸோ இதை வந்துட்டு மிக்சிலையும் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு 10 தானே, அதனால் வந்துட்டு நான் இதுலேயே போட்டாலே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மிக்சிலே போட்டு ஜூஸ் அடிச்சுக்கலாம். ஆனால் நல்லா கிரைன் ஆகி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் அதிகமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஜூஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கையில் பிழிஞ்சாலே வந்துட்டு சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஜூஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு கடுகு காய்ச்சுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சின்ன பாத்திரம், இல்லை உங்களுக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக சிம்மில் வச்சு சூடாக்கிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா ரொம்ப இதில் வந்துட்டு ஹீட் ஆகணும்னு தேவையில்லை, ஒரு மினிமம் ஹீட் ஆனால் போதும். அந்த பாத்திரம் வந்துட்டு நல்லா சூடானால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் தான் இப்போது ஆயில் வந்துட்டு ஊற்ற போகிறோம். ஸோ அந்த ஆயில் வந்துட்டு ஹீட்டை தாங்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து சைட்லலாம் லைட்டாக தண்ணி இருந்தது கழுகிட்டு அடுப்பில் வச்சப்போ. ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை ஆகி ஆவி லைட்டாக வருது பார்த்திங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு கோகோனட் ஆயிலை வந்துட்டு கொஞ்சமாக உங்கள் ஹேருக்கு வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த லெவலுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஜூஸை வந்துட்டு அதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுங்க. ஸோ இந்த கலக்கிற டைமில் வந்துட்டு கவனமாக இருந்துக்கோங்க. சில டைம் வந்துட்டு வெடிக்கும், இப்போது கடுகெல்லாம் வெடிக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஆயிலை ஜூஸை வந்துட்டு ஊற்றும்போது வந்துட்டு உங்கள் மேலெல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கலக்கினதுக்கப்புறமேட்டிக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கோகோனட் ஆயிலும் அதுக்கப்புறம் ஆனியனையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு லைட்டாக ஒரு சூடாக இருக்கும். அந்த மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சூடு லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களால் தாங்க முடிகிற லெவலுக்கு இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு டைரெக்டாக நம்மளோட ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹேர் இப்படி எடுத்து ஒரு லேயராக இங்கே இப்படி ஆயிலை வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுக்கறது தான். ஸோ நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு காட்டன் பால் இருக்கு இல்லையா, ஸோ அது பஞ்சு அதை வந்துட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னாலும் வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்பில் வந்துட்டு நல்லா அப்ளை ஆகும். ஸோ நம்ம எந்த ஆயிலை யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அதிகமாக ஸ்கேல்பில் தான் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு சொல்கிறது ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹேரை வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதிகமாகிறதே வந்துட்டு நம்மளால் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு ஹேர் கட்டிங் மூலமாக தான் வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்துட்டு ஹேர் பேக்ஸு ஹேர் மாஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணாலும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். நம்ம ஹேரை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.